गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। இந்த பூமியே சரி பண்ணுறதுக்காக வந்த உத்தம ராஜா பகவத் அவதாரம் அந்த பிருச்சு. அப்பேற்பட்ட பிருச்சுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு அவரவர்கள் ஆசைப்பட்டு அத்தனை சாமகிரிகளும் கொண்டு கொடுத்தா அத்தனையும் பகவான் ஸ்வீகாரம் பண்ணிட்டார். அப்பேற்பட்ட பிருச்சு இந்த மாதிரிலாம் ராஜ்ய பரிபாலனம் பண்ண போகிறார், நீர் எப்படி இருந்து இந்த பூமியை சரி பண்ண போகிறேன்னு ரிஷிகள் மூலியமாக தெரிந்து கொண்டு அந்த ஸ்துதி பாடுறவர்கள்லாம் ஸ்துதிக்கிறார்கள் அந்த பிருச்சு மகாராஜாவை. இப்பொழுது அந்த ஸ்துதி பாடுறவர்கள்லாம் பார்த்து பிருச்சு அவளுக்கு வேணுங்கிற அந்த சன்மானத்தெல்லாம் பண்ணி கொடுத்து அங்கே வந்திருக்கிறவா அத்தனை பேருக்கும் யாரெல்லாம் வந்தாலோ அத்தனை பேருக்கும் அவரவர்களுக்கு தகுந்தது போல் மரியாதை பண்ணுறாராம் பிருச்சு மகாராஜா. அப்படி பிருச்சு மகாராஜா மரியாதை பண்ணி பட்டாபிஷேக்தனா இவர் அப்படி ராஜ்யத்தில் இருக்காருன்ன உடனே மேலே இப்போ விதுரருக்கு ஒரு கேள்வி வருது. என்னது இது, எதுக்கு இந்த பூமியை ஒரு பசுமாடாக்க ஆக்கி அதுக்கு ஒரு கண்ணுக்குட்டியை தயார் பண்ணி அப்புறம் பூமிக்கிட்டேருந்து எல்லாத்தையும் கறக்கிறாருன்னு சொன்னாலே இது ஆச்சரியமாக இருக்குது. இந்த விஷயம் எதுக்கு இப்படி பண்ணணும்? பசுமாடுகிட்டேருந்து பால் தானே வரணும், பூமியை பசுமாடாகி ஆக்கணும். அப்படி யாரோ ஒருத்தர் கண்ணுக்குட்டியாக ஆக்கி அந்தந்த பதார்த்தங்களை அந்த பூமிகிட்டேருந்து எடுத்தான்னு நீங்கள் ஒரு தத்துவம் மாதிரி சொல்கிறீர்களே, இதுக்கு என்ன காரணம், இதெல்லாம் ஏன் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு விதுரர் கேள்வி கேட்குறார் மைத்ரேயர்கிட்ட. அப்புறம் இந்த பூமியானவள் எப்படி இருந்தான்னா எல்லோரும் நன்கு விஸ்தாரமாக வாழறதுக்கு தகுதி இல்லாதபடிக்கு அங்கங்கு நிறைய பர்வதங்கள், அது ஒரு சமமாக இல்லாதபடிக்கு, சமமாக இருந்தால் தானே நம்ம விவகாரமே பண்ண முடியும். சமமாக இல்லாதபடிக்கு நிறையா இடம் அங்கங்கு மலைகளோட, அது இல்லாமல் ஒரு ஜனங்கள் வாழறதுக்கு தகுதி இல்லாததான் நிறையா இடம் இருந்துதான். அப்படி அங்கங்கே இருந்த பூமியெல்லாம் இந்த பிருச்சு மகாராஜா தான் சரி பண்ணினார். அது எப்படி சரி பண்ணினார் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் இப்போ ஏற்பட்ட பிருச்சு மகாராஜாவுடைய அவரும் 100 அஸ்வமேத யாகம் பண்ணுறார். அவருடைய 100வது அஸ்வமேத யாகத்தில் இந்திரன் குதிரையை திரடின்னு போனான்னு சொல்கிறீங்களே, இவர் சாட்சாத் வைகுண்டவாசின்னு தெரிஞ்சுதானே கிரீடத்தை கொண்டு கொடுத்தான், அப்புறம் குதிரையை திரடின்னு போகணும்? எனக்கு இது ஆச்சரியமாக இருக்குன்னு அந்த கதையும் கேட்டார். இதுக்கப்புறம் சனத்குமாரர் அவருக்கு உபதேசம் பண்ணான்னு சொன்னாலே அந்த உபதேசத்தை வாங்கிட்டு பிருச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணினார்? இப்போ ஏற்பட்ட பிருச்சுவானவர் இந்த உலகத்தில் அவதாரம் பண்ணி இத்தனை காரியத்தை பண்ணியிருக்காரு. நம்மெல்லாம் வாழறதுக்கு இந்த பூமியை அப்படி ஒரு தகுதியாக இருக்கக்கூடிய இடமாக அவர் தானே மாற்றினார்னு சொல்கிறேன். இப்படி என்னென்ன லீலைகள் பண்ணாலோ எல்லாத்தையும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு மைத்ரேயர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி கேட்ட உடனே சூத்தர் தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்கிறார். விதுரர் இந்த மாதிரி அப்பப்போ கேட்குற கேள்வியானது எவ்வளோ அருமையாக இருக்குது. இப்படி கேட்கறதுனால தான் சூக்ஷ்மமான விஷயங்கள் ஒவ்வொரு சரித்திரத்தையும் நம்மளுக்கு தெரியறது. கபிலோபதேசத்துலேருந்து ஆரம்பித்து எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விதுரர் மைத்திரேயர்கிட்ட கேட்கும்போது தான் அந்த கதையானது விஸ்தாரமானது. இவர் கேட்கலைன்னா அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருக்கார். இவர் அவர் எப்படின்னா கெட்டிக்காரத்தனமாக எந்த விஷயம் ரொம்ப ரசமாக ரொம்ப ஆழமாக இருக்கோ அந்த விஷயத்தை கேள்வி கேட்குறார். அதை விஷயம் தெரிஞ்ச மைத்ரேயர் விஸ்தாரமாக சொல்கிறார். அதை சொல்கிறாராம் இங்கே சூத்தர். இப்படி விதுரர் அழகான கேட்ட கேள்வியானது நம்மளுக்கு இந்த பிருத்துச்சரித்திரமானது என்ன பண்ணினார் அப்படின்றது விஸ்தாரமாக நம்மளுக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மேலே மைத்ரேயர் விதுரர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த பிருச்சு மகாராஜா பட்டாபிஷேகம் பண்ணிட்டு அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறார். இப்படி கொஞ்ச நாள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு அரிஷ்டம் துர்பிக்ஷம் வந்துடுது. என்னென்னா யாருக்கும் ஆகாரம் சாப்பிடக்கூட வழி இல்லாமல் அப்படி ஒரு கஷ்டமானது வந்துடுது. ஜனங்கள் எல்லோரும் போய் பிருச்சுவை போய் சரணாகதி பண்ணுறா, எங்களால் பசி தாங்க முடியல, பசி தாங்க முடியாமல் நாங்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தராக இறந்துட்டே இருக்கோம், இதுக்கு ஏதாவது நீங்கள் வழி பண்ணுங்கோ அப்படின்னு ராஜாட்ட தானே போய் கேட்கணும். அப்படி போய் கேட்ட உடனே என்ன சொல்கிறான்னா, இந்த எப்படி காற்றினுடைய அக்னியினால் அந்த மரங்கள்லாம் பொசுக்கி சாம்பலாகிறதோ அப்படியே அதே போல் வயத்துலையும் நம்மளுக்கு இருக்கிறது இந்த ஜாடராக்னி தானே. இந்த ஜாடராக்னியானது ஆகாரம் போடாமல் அது எரிச்சு அவர்களுடைய சரீரமானது மரிப்பது போல் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது பிரபோ, இந்த பசி தாங்க முடியல, எங்களுக்கு எப்படியாவது ஆகாரம் இந்த பசி போக்குறதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க, எங்கே எது போட்டாலும் விளைய மாட்டேங்கிறது, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வரமாட்டேங்கிறது, இதுக்கு சூக்ஷ்மம் என்னன்னு எங்களுக்கு புரியல, நீங்கள் தான் இந்த கஷ்டத்துலேருந்து போக்கணும்னு எல்லாம் அங்கே இருக்கிற அத்தனை ஜனங்களும் சரணாகதி பண்ணுறாலாம் அந்த பிருச்சு மகாராஜாவை. அப்படியே அந்த பிருச்சு மகாராஜா இவர்கள் கஷ்டத்தை தீக்கணும்னு இப்படி கண்ணை முடிந்து ஆலோசிக்கிறாரா. அவர் காரணத்தை பிடிச்சின்றார்.
என்ன காரணம்னா இத்தனைக்கும் காரணம் பூமி தேவி தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். இவர்கள் மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறாலாம் இந்த பூமியிலேருந்து வரக்கூடிய விஷயம் கிடைக்காம. அங்கங்கு எல்லோரும் வந்து இந்த விஷயமாக கஷ்டப்பட்டுருக்கான். இது எல்லாத்துக்கும் காரணம் பூமி தான். மேலே இந்த பூமியை வந்து பிடிச்சி நம்ம கேட்டால் தான் தெரியும் என்ன விஷயம் நடந்தது, என்ன பாபம் நடந்தது, என்ன தப்பு நடந்தது அப்படின்றது இந்த பூமியை பிடிச்சாதான் தெரியும். அப்படின்றதுக்காக இந்த பூமி மேலே கோபம் வந்துருத்தான் அந்த பிருத்து மகாராஜாவுக்கு. இந்த பூமியை தேடிட்டு கிளம்புறாரு. அடுத்தது அப்பேற்பட்ட அந்த பூமியானவள் பூமி மேலே தானே போய் நிற்கிறோம். உடனே அவருக்கு கோபம் வந்துருத்தான். இந்த பூமி தான் எல்லாத்துக்கும் காரணம். இப்படி காரணம் இருக்கக்கூடிய இந்த பூமியானவள் கண்ணுக்கும் தெரிய மாட்டேங்கிறா. அதனால இந்த பூமி இருந்தால் தானே இந்த பூமியை அழிச்சிட்டு நாம் ஏதாவது புதுசாக ஒரு பூமி உண்டாக்கலான்னு அப்படி ஒரு கோபத்துடன் அவர் என்ன பண்ணுறாருனா இந்த பூமியே பிளக்கணும்னு அவருடைய திவ்யமான அந்த வில்லு அம்பையும் எடுத்து இப்படி எழுதுற. அப்படி எய்தணும்னு இப்படி எடுத்து பிரயோகம் பண்ணும்போது பூமி தேவி இவர் என்ன வேணாலும் பண்ணிடுவார், நம்மளவே அழிச்சார்னா சரி வராதுன்றதுக்காக அந்த பூமி தேவி சாக்ஷாத் பூமி தேவியை தான் ஒரு பசு ரூபமாக ஒரு மாட்டு ரூபமாக ஒரு தோற்றம் ஒரு தத்துவம் அது வந்து இவர் கொண்டு தெரியறது அந்த புருஷுவுக்கு. அந்த பசு ரூபமாக எடுத்துட்டு அந்த புருஷு முன்னாடி வந்து நின்றுட்டா. இப்படி ரூபமாக நின்றுட்டு என்ன பிரச்சனைன்றது அவர்கிட்ட சொல்லுவோம். இப்படி நம்மளையே அழிச்சிட்டான்னா என்ன பண்ணுறது, அதுக்கு ஒரு ரூபம் எடுத்துக்கணும்ல அவர்கிட்ட சொல்லணும்னா அதுக்கு பூமி எடுத்துட்ட ரூபம் பசுமாடாக. அப்படி பசுமாடாக ரூபத்தை எடுத்துன்னு வந்து புருஷு முன்னாடி வந்து நிற்கிறா. அவர் கையில் வச்சுட்டு இருக்கிற அந்த வில்லம்பையும் பார்த்தாலாம் பயந்துட்டா. இவர்கிட்டலாம் இப்போ பேச முடியாது, இவர் கொஞ்சம் சமாதானம் படுத்தி தான் பேசணும்னு அவர் கையில் இருக்கிற வில்லம்பை பார்த்தா ஓட ஆரம்பிச்சிட்டா பயத்தில். இவர் விடுற மாதிரி தெரியல, இது பூமின்னு அவர் கண்டுபிடிச்சிட்டார், அவருக்கு தெரிஞ்சிருத்து. உடனே அந்த பூமியை துரத்தின்ட்டு இந்த பிருத்து மகாராஜா ஓடுறாராம். அந்த பூமி தேவி சாமர்த்தியமாக தன்னுடைய இடம் தானே அங்கங்கே போய் ஒளிஞ்சிக்கிறா. அந்த இடத்துக்கும் இவர் போகிறாராம், அங்கே போய் துரத்துறாராம். இப்படி எங்கே போனாலும் இவர் துரத்துறாரே, இவர்கிட்டையும் தப்பிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு மேலே ஏன் இப்படி ஓடுறான்னா அந்த பூமி தேவிக்கிட்ட ஒரு தப்பு இருக்குது, அதனால தான் பயந்துண்டு ஓடுறா. அது என்னன்னு இவர் புரிஞ்சுட்டார் பிருத்து. அதை போயிட்டு அவர்கிட்ட சொல்லி முதல்ல சரணாகதி பண்ணி பேசியிருந்தார்னா அவர் வந்து சமாதானப்படுத்தியிருப்பார். அது இல்லாதபடிக்கு அவர் கண்ணில் படாமல் தப்பிச்சுன்னு ஓடணும் தான் நினைக்கிறா பூமி தேவி அவர் மேலே உள்ள பயத்தில். அப்படி போயிட்டு இருக்கும்போது இவர் துரத்துறார், எல்லா இடத்துக்கும் போய் துரத்தி கடைசியாக பூமியை ஒரு இடத்துல லாக் பண்ணிட்டார், பிடிச்சிட்டார். பிடிச்ச உடனே இதுக்கு மேலே எங்கேயும் போக முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு சரணாகதி பண்ணுறாளா அந்த பிருத்து மகாராஜாவுக்கு பூமி தேவி ஆனவள். சரணாகதி பண்ணிட்டு இப்படி நீங்கள் வந்து நான் தான் வந்து எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கேன், என்கிட்டேருந்து தான் எல்லாம் உருவாருது, அப்பேற்பட்ட என்ன நீங்கள் அழிக்கலாமா? பொதுவாக இந்த உலகத்தில் ஒரு ஸ்திரீ தப்பு பண்ணியிருந்தா கூட பெரியவர்கள்லாம் என்ன பண்ணுவா, அந்த ஸ்திரீயை மன்னிச்சு விட்டுருவா, பெரிய தண்டனை கொடுக்க மாட்டா. நீரோ தர்மாத்மா, அதனால் ஒரு தப்பு பண்ணின ஒரு ஸ்திரீ நான் என்னை நீங்கள் வந்து இப்படி கோரமாக தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பிருத்து மகாராஜாட்ட பேசி சரணாகதி பண்ணுறாலாம் பூமி தேவியானவள். அப்பேற்பட்ட நீங்கள் என்னை வந்து இப்படி சம்ஹாரம் பண்ணிட்டு தான் வந்து மறுவேளை பார்ப்பேன்னு கிளம்பினேன். அப்படி சம்ஹாரம் என்ன பண்ணிட்டேன்னா என்னை பிளந்துட்டேன்னா உள்ளே இருக்கிற ஜலமானது வெளில வந்துடும். அந்த ஜலமானது வெளில வந்தால் உலகத்தையே அழிக்கிற அளவுக்கு ஜலம் வந்துடுமே. அப்போ இந்த ஜனங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணுவேல், எப்படி காப்பாற்றுவேல் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வாறு பலவாறு சொல்லி தன்னை வந்து காப்பாற்றிக்கிறதுக்குள்ள வழி எல்லாத்தையும் சொல்லி பிருத்துவிட்ட மேலே பேசினா அந்த பூமி தேவியானவள். மேலே பிருத்து மகாராஜா அந்த பூமி தேவியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். இந்த பூமியை பார்த்து பிருத்து மகாராஜா, நீ பண்ணுறது நியாயமா? நாங்கள் கொடுக்குற ஹவிர்பாகங்கள், நாங்கள் கொடுக்குற அத்தனை விஷயத்தையும் வாங்கிட்டு எங்களுக்கு திரும்ப நீ வந்து பயிர் கொடுப்பேன்றதுனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் எல்லோரும். எல்லாத்தையும் நீ வாங்கிட்டு ஒன்றும் கொடுக்காம இருந்தேன்னா அப்போ கோபம் வராமல் என்ன பண்ணும்? ஒரு நல்ல பசுமாடு இருக்குது, மடி முழுக்க பால் இருக்குன்னா நல்ல புல் முழுக்க தின்னுட்டு பால் கொடுக்காமல் அங்கேயும் செத்துட்டு இருந்ததுன்னா பார்த்துட்டு இருக்கணும், சும்மாவாக இருப்பான். எல்லாத்தையும் புல்லை இவ்வளோ சாப்பிட்டுட்டு பால் கொடுக்காம ஒரு பசுமாடு சொத்துவது போல் ஏன்னா பசு ரூபத்தில் தானே இருக்கா. அதே போல் நீ பண்ணுறது நியாயமாக இல்லை. நாங்கள் கொடுக்குற அத்தனை ஹவிர்பாகங்களையும் வாங்கிட்டு வேணுங்கிற பயிர்கள்லேன்னு அதுலேருந்து வேணுங்கிற ஆகாரத்தை கொடுக்காம நீ இப்படி சுற்றுறது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூமி தேவியை பார்த்து முதல்ல பேசுகிறார் பிருத்து. ஜெகத் சிருஷ்டி ஆரம்பத்திலே பிரம்மதேவர் அத்தனை பயிர்களையும் உண்டாக்கி உனக்குள்ளே போட்டு இதெல்லாம் ஜனங்கள் வந்து உபயோகப்படுத்தும் போது நீ இதை பலவிதமாக கொடுக்கணும், அவர்கள் உனக்கு வேணுங்கிறத கொடுப்பார்கள்னு இப்படி தானே பேசின்னு தானே இந்த உலகமானது நடந்துகிட்டே இருக்குது, இப்படி தானே எல்லாம் போயின்னு இருக்கு. அப்படின்னும் போது அந்த பயிர்களை அவர் கொடுத்துட்டார். அதை விருத்தி பண்ண வேண்டியது உன்னுடைய காரியம், உனக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கிறது. இத்தனையும் நீ வாங்கிட்டு ஏன் ஜனங்களுக்கு வேணுங்கிறத கொடுக்க மாட்டேங்கிற
அப்படி என்ன ஆச்சு, என்ன விஷயம் இது, நீ அப்படி என்ன ஆச்சுன்னு விஷயத்தையும் தெரிவிக்காம இத்தனை பேரையும் கஷ்டப்படுத்துறது ரொம்ப தப்பு. அதனால் இது ஏன் ஆச்சு, பிரம்மதேவன் கொடுக்கும்போது ஒழுங்காக தான் இருந்தது, இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, இப்போ நீ சொல்லி தான் ஆகணும்னு இப்படி பிடிச்சி மிரட்டுறாராம் பிருச்சு. மேலே இந்த பிருச்சு மகாராஜா அவள் பேசினது மாதிரியே அவருக்கு பதில் சொல்கிறாராம். நீ சொன்னியோன்னோ ஒரு ஸ்திரீ ஆனவள் எந்த தப்பு பண்ணினாலும் சரி பெரியோர்கள் மகான்கள்லாம் ரொம்ப கண்டிக்க மாட்டா, மன்னிச்சு விட்டுருவார்னு. அப்படிலாம் யார் சொன்னா, யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான். ஒரு புருஷன் பண்ணாலோ ஸ்திரீ பண்ணாலோ ஒரு நபும்சகன் பண்ணாலோ யார் பண்ணாலும் சரி தப்பு தப்பு தான். அதனால் தப்பு பண்ணவர்களை தண்டிக்கிறது என்றைக்குமே தப்பாகவே ஆகாது. என்னுடைய ராஜ்யமானது அப்படி தான் இருக்கும். யார் தப்பு பண்ணாலும் சரி, அது என் மகனாக இருந்தாலும் சரி என் மனைவியாக இருந்தாலும் சரி, அவர்களை தண்டிக்க தான் செய்வேன். அப்படி இருக்கும்போது எல்லா பயிர்களும் நீ வச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லோரும் இப்படி இந்த பயிர்கள் வெளில நம்மளுக்கு க்ஷேமத்தை கொடுக்காதான்னு பார்க்கும்போது நீ ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? அப்படி கொடுக்காமல் இருக்கிறது பெரிய தப்பு தானே. அப்பேற்பட்ட தப்பு நீ பண்ணும்போது உன்னை இப்படி சம்ஹாரம் பண்ணுறதுனால எந்த தப்பும் கிடையாது. நீ கேட்குறியோன்னோ உன்னை சம்ஹாரம் பண்ணிட்டேன்னா, அப்படி உன்னை பிளந்துட்டேன்னா உள்ளேருந்து ஜலம் வந்துடுமே, ஜனங்கள்லாம் எப்படி காப்பாற்றுவேன்னா, என்னுடைய யோக மகிமையினால் நான் இன்னொரு உருண்டையை உருவாக்கி அதில் வச்சு என் ஜனங்களை எனக்கு காப்பாற்றிக்க தெரியும். இதுக்கெல்லாம் நீ இப்போ முதல்ல பதில் சொல்லு, இல்லைன்னா உன்னை வதம் பண்ணிடுவேன் அப்படின்னு பூமியை பார்த்து மிரட்டுறாராம் பிருச்சு. இப்படிலாம் சுடு சொற்களால் பேசின இந்த பிருச்சு மகாராஜாவை பார்த்து மேலே பூமி தேவியானவள் ஸ்தோத்திரம் பண்ணுறாளாம். பிரபு, நீங்கள் இப்படி என்ன பண்ணலாமா? உங்களுக்கு நான் எவ்வளோ பிரிய பாத்திரன். நீங்கள் தானே இந்த உலகத்தையும் எப்படியோ உண்டாக்கி அதை ரட்சித்து கொண்டு கடைசியாக இதை அழித்து எப்பயுமே நீங்கள் தானே திரிகால சத்தியமாக இருக்கீள். அப்பேற்பட்ட நீங்கள் மாயினாலையும் காலத்தினாலையும் மகத் முதலிய வஸ்துக்களை வச்சுன்னு இந்த ஜகத்தை உண்டாக்கி எப்படி இருக்கிற பிரபு நீங்கள் போய் எங்கிட்ட கோபிச்சுக்கலாமா? நீங்கள் தானே எனக்கு எழுந்து உத்தாரணம் பண்ணிட்டு இந்த இடத்துல என்னை வச்சு நீ இப்படிலாம் இருமான்னு என்னை ஸ்தாபிச்சுட்டு இப்படிலாம் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்படி என்னை அழகாக ஒரு இடத்துல வச்சு உங்களுடைய கிருப்பையினால் இப்படி இருக்கும்போது நீங்களே இப்போ என்னை வதம் பண்ணுவதுக்கு வருவது போல் வரையலே. இது நியாயமாக இல்லை பிரபு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாளாம். பரம கிருப்பாலுவாச்சே நீங்கள் எப்பேற்பட்டவர்னு எனக்குன்னா தெரியும். ரசாதலத்தில் நான் கஷ்டப்பட்டு இருக்கும்போது என்னை உத்தாரணம் பண்ணுறதுக்காக வராகமூர்த்தியாக உள்ளேந்து எடுத்துன்னு அந்த ஜலத்துலேருந்து எடுத்துன்னு என்னை கொண்டு இங்கே ஸ்தாபனம் பண்ணி சௌக்கியமாக என்னை இருக்கிறதுக்காக வச்சேலே. அப்பேற்பட்ட கிருபாலுவா தானே உங்களை நான் பார்த்துருக்கேன். அப்பேற்பட்ட கிருபாலு தானே நீங்களும் இப்போ எனக்கு கஷ்டம் வரும்போது நான் உங்களை சரணடைகிறேன். நீங்களே எனக்கு கஷ்டத்தை கொடுக்கும்போது நான் யாரை போய் சரணடைவேன் பிரபு? அதனால் அப்பேற்பட்ட கிருபாலும் நீங்கள் என்னை தண்டிச்சிடக்கூடாது அப்படின்றது போல் பூமி திரும்ப திரும்ப சொல்கிறா. இப்படிலாம் பகவானை பலவிதமாக பிரார்த்தனை பண்ணி பொதுவாக மகான்கள் பெரியோர்களெல்லாம் எது செய்யாலோ அது லோகக்ஷேமந்தான். அது எந்த ஆக்ஷேபனையும் கிடையாது. நீரும் தர்மாத்மா தான், அதில் எந்த ஆக்ஷேபனையும் கிடையாது. நீங்கள் எது செஞ்சாலும் சரிதான்றது எனக்கும் தெரியும். அப்பேற்பட்ட நீங்கள் இப்போ மேலே என்னை இப்படி திறந்தின்னு என்னை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக வரும்போது நான் இதை தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனாலும் எனக்கு வேறு வழி இல்லை. நீங்கள் இது செய்யறது சரின்னு தெரிஞ்சாலும் எனக்கு நீங்கள் சம்ஹாரம் பண்ணிடுவேலோன்னு எனக்கு பயமாக இருக்குது பிரபு. அதனால் நாங்கள் உன்னை சரணாகதி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பலவாறு சொல்லிவிட்டு என்னை நீங்கள் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இப்படி பூமி தேவி சரணாகதி பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுறாலாம் அந்த பிருச்சு மகாராஜாவோட. இப்படி ஸ்தோத்திரம் பண்ணின பூமி தேவியை மேலே என்ன பண்ணுறார், மேலே என்ன நடக்கிறதுன்றது அடுத்த அத்தியாயத்தில் வருது. இப்படி பூமி தேவி ஸ்தோத்திரம் பண்ணுவதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகிறது. மேலே எல்லோரும் கறந்து பாராயணம் பண்ணுவோம். அச்ச சப்ததசோத்யாயः மைத்ரேய உவாச ஏவம் ச பகவான் வைன்யः க்யாபிதோ குணகர்மபிः छन्दयामास तान् कामैः प्रतिपूज्य अभिनन्द्य च ब्राह्मणप्रमुखान् वर्णान् भृत्यामात्यपुरोधसः पौरान् जानपदान् श्रेणीः प्रकृतिः समपूजयत्. विदुरोवाच कस्माद्दधार गोरूपं धरित्री बहुरूपिणी यां दुदोह पृथुस्तत्र को वत्सो दोहनं च किं प्रकृत्या विषमा देवी कृता तेन समाकथं
तस्य मेध्यं हयं देवः कस्य हेतोः अपाहरत् सनत्कुमारात् भगवतः ब्रह्मन् ब्रह्मविदुत्तमात् लब्ध्वा ज्ञानं सविज्ञानं राजर्षिः कां गतिं गतः यच्चान्यदपि कृष्णस्य भवान् भगवतः प्रभो श्रवः सुश्रवसः पुण्यं पूर्वदेहकथाश्रयं भक्ताय मेनुरक्ताय तव चाधोक्षजस्य च वक्तुमर्हसि यो अदुह्यत् वैन्यरूपेण गामि माम्। सूतोवाच चोदितो विदुरेणैवं वासुदेवकथां प्रति प्रशस्य तं प्रीतमनाः मैत्रेयः प्रत्यभाषत। मैत्रेय उवाच यदाभिषिक्तः पृथुरङ्गविप्रैः आमन्त्रितो जनतायाश्च पालः प्रजानिरन्ने क्षितिपृष्ठयेत्य क्षुत्क्षामदेहाः पतिमभ्यवोचन् वयं राजन् जाठरेणाभितप्ताः यथाग्निना कोटरस्थेन वृक्षाः त्वामद्य याताः शरणं शरण्यं यः साधितो वृत्तिकरः पतिर्नः तन्नो भवानीहतु रातवेन्नं क्षुधार्तितानां नरदेवदेवा यावन्न नङ्क्ष्यामः उज्झितोर्जा वार्तापतिस्त्वं किल लोकपालः। मैत्रेय उवाच पृथुः प्रजानां करुणं निशम्य परदेवितं दीर्घं दध्यौ कुरु श्रेष्ठा निमित्तं सोऽन्वपद्यत इति व्यवसितो बुद्ध्या प्रगृहीतशरासनः सन्दधे विशिखं भूमेः क्रुद्धः त्रिपुरः यथा प्रवेपमानाधरणी निशाम्य उदायुधं च तं गौः सत्यपाद्रवद्भीता मृगीव मृगयुद्धृता ताम् अन्वधावत् तद्वैन्यः कुपितोऽत्यरुणेक्षणः शरं धनुषि सन्धाय यत्र यत्र पलायते सादिशः विदुषो देवी रोदसी चान्तरं तयोः धावन्ती तत्र तत्रैनं ददर्शानूद्यतायुधं लोके नाविन्दतत्रानं वैन्यात् मृत्योरिव प्रजाः त्रस्ता तदा निववृते हृदयेन विदूयता उवाच च महाभागं धर्मज्ञापन्नवत्सला त्राहि मामपि भूतानां पालने
अवस्थितो भवान् सत्वं जिघांससे कस्मात् दीनाम् अकृतकिल्बिषाम् अहनिष्यत् कथं योषाम् धर्मज्ञ इति यो मतः प्रहरन्ति न वै स्त्रीषु कृतागस्वपि जन्तवः किमुत त्वद्विधाराजन् करुणादीनवत्सलाः मां विपाट्य अजरां नावं यत्र विश्वं प्रतिष्ठितम् आत्मानं च प्रजाश्चेमाः कथमम्भसि धास्यसि पृथुरुवाच वसुधे त्वां वधिष्यामि मच्चासन पराङ्मुखीं भागं बर्हिषि यावृङ्क्ते न तनोति च नो वसु यवसं जग्धि अनुदिनं नैव दोग्धि औधसंपयः तस्यामेवं हि दुष्टायां दण्डो नात्र न शस्यते त्वं खलु ओषधिबीजानि प्राक्सृष्टानि स्वयंभुवा न मुञ्चसि आत्मरुद्धानि माम् अवज्ञाय मन्दधीः अमूषां क्षुत्परीतानाम् आर्तानां परिदेवितं शमयिष्यामि मद्बाणैः भिन्नायास्तव मेधसा पुमान् योषित उत क्लीबः आत्मसंभावनो अधमः भूतेषु निरनुक्रोशः नृपाणां तद्वधो वधः त्वां स्तब्धां दुर्मदां नीत्वा मायागां तिलशः शरैः आत्मयोगबलेनेमा धारयिष्यामि अहं प्रजाः एवं मन्युमयीं मूर्तिं कृतान्तमिव बिभ्रतम् प्रणता प्राञ्जलिः प्राह मही सञ्जात वेपथुः धरोवाच नमः परस्मै पुरुषाय मायया विन्यस्तनाना तनवे गुणात्मने नमः स्वरूपानुभवेन निर्धुत द्रव्यक्रियाकारक विभ्रमोर्मये येनाहमात्मायतनं विनिर्मिता धात्रायतोऽयं गुणसर्गसङ्ग्रहः स एव मां हन्तुम् उदायुधः स्वराट् उपस्थितोऽन्यः शरणं कमाश्रये ययेतदादौ असृजच्चराचरं स्वमायया आत्माश्रयया वितर्क्यया तयैव सोऽयं किल गोप्तुमुद्यतः कथं नु मां धर्मपरो जिघांसति नूनं बतेशस्य समीहितं जनैः तन्मायया दुर्जयया कृतात्मभिः
न लक्ष्यते यस्तु अकरोत् अकारयत् योऽनेक एकः परतश्च ईश्वरः सर्गादियोऽस्यानुरुणद्धि शक्तिभिः द्रव्यक्रियाकारक चेतनात्मभिः तस्मै समुन्नद्ध निरुद्ध शक्तये नमः परस्मै पुरुषाय वेधसे स वै भवान् आत्मविनिर्मितं जगत् भूतेन्द्रियान्तः करणात्मकं विभु संस्थापयिष्यन् अजमां रसातलात् अभ्युज्जहाराम्भस आदिसूकरः अपामुपस्थे मयि नाव्यवस्थिताः प्रजाभवानद्य रिरक्षिषुः किल स वीरमूर्तिः समभूद्धराधरः यो मां पयसि उग्रशरो जिघांससि नूनं जनैः ईहितम् ईश्वराणाम् अस्मद्विधैस्तत् गुणसर्गमायया न ज्ञायते मोहितचित्तवर्त्मभिः तेभ्यो नमः वीरयशस्करेभ्यः। श्री हरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे पृथ्वीविजये धरित्री निग्रहो नाम सप्तदशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठल दास महाराज की जय।